ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று நெம்மேலி உர்ஸுக்கு வந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது இந்த உர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தர்காக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நாங்களும் வந்து சும்மா ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தேர் வந்து கொண்டு வருவாங்க. சந்தனக்கூடு தேர் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர் வர்றதுக்கு முன்னாடி அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டுலாம் பாடிக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த கோவளம் ஊரை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிலம்பம் சுத்துற குழு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த வித்தைகள்லாம் வந்து தேர் முன்னாடி வந்து பண்ணி காமிச்சாங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் அருமையா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைகள். இந்த கலைகள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்ல வந்து செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, செய்றதன் மூலியமா நெறைய பேருக்கு இன்னும் இந்த கலைகள்லாம் இருக்கு அப்படின்ற ஆர்வமும் வரும். அந்த மாரி கலைகள் வந்து நம்மளும் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வமும் வரும். இந்த நெருப்பு சுத்துறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலோட டீச்சர். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 55லேருந்து 60 வயசு இருக்கும். ஆனா, எந்த அளவுக்கு சூப்பரா அவர் வந்து இந்த வயசுலயே வந்து சிலம்பம் வந்து சுத்துறாரு பாருங்க 2 கொம்பால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டூடண்ட்ஸுமே வந்து நெறைய பேர் வந்து சுத்துனாங்க. கத்தியில வந்து சுத்துறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு கட்டின சிலம்பம் சுத்துறது, நார்மலா வந்து சிலம்பம் சுத்துறது அப்படின்னு வந்து நெறைய இது பண்ணாங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். அதில போய் நீங்க யாராவது பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம். அந்த சின்ன பையன பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து வயசு வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 10 வயசு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். 10லேருந்து 12 வயசு இருக்கலாம். அவன் எந்த அளவுக்கு அழகா வந்து எவ்வளோ ஸ்பீடா வந்து அந்த சிலம்பம் சுத்துறான் அப்படின்னு பாருங்க. ஸோ நெறைய பேர் வந்து இந்த கலைகள கத்துக்கிட்டு, இந்த கலைகள வந்து இன்னும் சிறப்பிக்கணும் அப்படின்னு வந்து நானும் ஆசைப்படுறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பை பாய்.